ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுடைய விசுவாசத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் வைக்கும்போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும் அந்த காரியத்தில் அற்புதத்தை காண்பீர்கள். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விளையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்திய நாளாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. தேவைகளை சந்தித்து நடத்துங்கப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளுடைய எல்கை விட்டு வெளியேறட்டோண்டி ஜெபிக்கிறேன் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. தொழில் செய்கிற பிள்ளைகளை, வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.